ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 9 ஹெவன் ஸ்வாட் மாஸ்டர் சாப்டர் 31 to 36 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் இதோட கட் பண்ணியிருந்திருப்போம்னா அந்த ஒரு மெர்ச்சன்ட்டோட லீடர் கையில் ஏதோ ஒரு ஐட்டமை வச்சுக்கிட்டு இது அவங்க கையில் மட்டிலும் மாட்டிடவே கூடாது. அப்புறம் அந்த மொத்த குரூப்பும் ரிவைவ் ஆயிடுவாங்க. முன்ன இருந்ததோட இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவத்தை திரும்ப ரிப்பீட்டாக விடக்கூடாது, அவங்க கைக்கு இதை போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லீடர் தெரிச்சு ஓடிட்டு இருந்திருப்பாரு. அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாரும் நிக்காதீங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஓடிட்டே இருங்க. இந்த மவுண்டனை விட்டு நம்ம வெளில போயே ஆகணும். அந்த லீடரோட பொண்ணு இருந்துகிட்டு, அப்பா இதுக்கப்புறமேலுக்கு என்னால ஓட முடியாது, இந்தாமா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஓடிட்டே தான் இருக்கணும், நம்ம இந்த இடத்துல நிக்கவே கூடாது. பட் ஆனா அப்பா நம்ம ரொம்ப தூரம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமேலுக்கு போலாம்ல. வளராதமா, அங்க நம்ம எஸ்கார்ட் வாரியர்ஸ் கூட சண்டை போட்ட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமேலுக்குமா நீ இப்படி பேசுற? அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் இருக்கிறவங்க கண்டிப்பா ரொம்பவும் பவர்ஃபுல்லான குயிங்காங் டெக்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால கூடிய சீக்கிரமே நம்மள அவங்க பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா என்வி சீஃப், ஏதோ சஸ்பீஷியஸான ஆளுங்க கொஞ்சம் பேர் முன்னாடி இருக்கிறத நான் பாக்குறேன். என்னடா சொல்ற? இவர் உடனே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. அப்போ வாய்ப்பே இல்ல, ஆல்ரெடி எங்களை சரௌண்ட் பண்ணிட்டாங்களா, எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுங்க. போச்சு போச்சு, நான் இந்த 8 பிரெட் பெல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் என்னோட மெர்ச்சன்ட் யூனியன் எல்லாம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இது என்னால லாஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் யோம்யாங் கல்ட் ரிவைவல் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் அந்த 9 கிரேட் செக்ட் கிட்டே இதை பத்தி சொல்லி ஆகணும். லூனார் ஃபேலியும் அவங்களோட கிரேட் டீமன் ஜெனரல்ஸும் திரும்ப ரிவைவ் ஆயிட்டு இருக்காங்கிறத நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே நைட் மேரை நான் திரும்ப நடக்க விடவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி நான் சர்வே ஆகணும். யாரங்க நீங்க இன்எஸ்கேபபிள் நெட்டாட்டிக்கா யூஸ் பண்ணாலும் நாங்க அது எல்லாத்தையும் பிரீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஷோ வூல் மெர்ச்சன்ட் யூனியன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு வாங்க காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் புதற தள்ளி விட்டு இங்க வந்து சண்டைக்கு ரெடியாகி நிக்கிறானுங்க. யாரா அவன் சாப்பிடும்போது இப்படி கத்துறவன்? இந்நாத்துக்கு நான் தொண்டையில சிக்கி இருந்திருக்கும் நான் சாப்பிட்டது. இந்த மெர்ச்சன்ட் லீடருக்கு ஒண்ணுமே புரியல. யார் இது? இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கருப்பு கலர்ல இல்ல. யாரா அது என் சீஃப் சாப்பிடும் போது கத்துனது? ஒருவேளை இவங்கலாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபிராக்ஷனை சேர்ந்தவங்களா இருக்குமோ அப்படின்னு லீடருக்கு வேற ஒரு டவுட். ஒருவேளை இவங்கலாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபிராக்ஷனை சேர்ந்தவங்களா இருந்தா அப்போ கடவுள் இன்னும் என்ன கைவிடல. 3 நாள் முன்னாடி இந்த சுச்சுவேஷன்ல இருந்து 5 பீக் மவுண்டைன் ஸ்ட்ராங் ஹோல்ல என்ன நடந்தது, என்ன சுச்சுவேஷன்ங்கிறத காட்டுறாங்க. இல்லை இதை எப்பறா போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா போறது? இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா என்ன? இங்க பாருங்க சீஃப், லோ ப்ரொஃபைல் வச்சுக்கிறது நம்ம எல்லாருக்கும் தான் நல்லது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பெரிய குரூப்பா நம்ம போனோம்னாக்க கண்டிப்பா நம்மள கடந்து போறவங்களுக்கு நம்மளுக்கு மேல சஸ்பிஷியஸ்னஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. கிரீன் ஃபாரஸ்டோட அந்த கிராண்ட் சமிட் நடக்கிற இடத்துக்கு போகணும்னா ஊர்பட்ட வில்லேஜஸை கடந்து போனாதான் அந்த இடத்த அடைய முடியும். அதுக்கு முக்கியமா நம்ம ஹெஃபியை தாண்டி போகணும். அங்கதான் நாங்கோ கிளானும் லொக்கேட் ஆயிருக்குது. நம்ம கிரீன் ஃபாரஸ்ட் கிராண்ட் சமிட்டை அடையிறதுக்கு முன்னாடி இந்த 9 கிரேட் செக்டுக்கு இடையில இருக்கிற எல்லா வில்லேஜஸையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கடந்து போறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நாங்கோ கிளானோட புயாக், அதாவது ஸ்வாடு கிங், டாப் 10 மார்ஷல் மாஸ்டர்ல ஒருத்தரான அவர் கூட மோதுறது நம்ம யாருக்குமே நல்லது கிடையாது. ஏன்னா இந்த ஆத்ராக்ஸ் நாதாரி பயல்கள் எல்லாருமே அன்ஆத்ராக்ஸ் ஃபிராக்ஷன் இல்ல டிமானிக்கல் யாரா இருந்தாலும் சும்மா விடவே மாட்டாங்க. நம்ம பேண்டிட்னு அவங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க. எல்டர் சிம், ஒரு சார், அப்போ அந்த நாங்கோ கிளான் நாதாரி பயல்களுக்கு பயந்துக்கிட்டு தான் எங்க எல்லாருக்கும் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டு படிச்சிருக்கியா? பார்த்தா இங்க சீஃப் பாங்கு சும்மா ஜொலிக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வச்சிருக்காங்க. நீ என்ன மறந்துட்டியா 5 பீக் ஸ்ட்ராங் ஹோல்ட் வூடாங் செக்ட் எல்டரியே தோக்கடிச்சிட்டோங்கிறத? மூவ் பார்த்தாக்க புத்திஸ்ட் டெம்பிள்ல இருக்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க எல்டர் சிம், அதாவது ஆட்டுத்தாடிக்காரரே, கிரீன் ஃபாரஸ்ட் சமிட்டுக்கு நாம போறதுக்கு மெயின் ரீசனே அவங்க நம்மள அக்னாலேஜ் பண்ணதுனால தான். அப்படி இருக்கும்போது நம்ம போற வழியில நம்ம கிரீன் ஃபாரஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியறதுனால அந்த 9 கிரேட் செக்ட்ல இருக்கிறவங்கலாம் நம்ம கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல தானே? இங்கிட்டு இந்த ஆட்டுத்தாடிக்காரன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, போங்கடா நீங்களும் சியோக்கு மட்டில உங்க கூட இல்ல, நீங்களாம் இப்படி பேசுவீங்களாடா, நீங்களாம் அவன் இருந்ததுனால மண்டையில மூளையை தனியா கழட்டி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயால விட்டு என்ன பேசுறாருன்னா, நாங்கோ பூயேக் அவர் வந்துட்டு டாப் 10 மார்ஷல் மாஸ்டர்ல ஒருத்தர். இது வரையும் நம்ம 5 பீக் ஸ்ட்ராங் ஹோல்டு மீட் பண்ண எந்த ஒரு ஆப்போனண்ட்டை விட ஸ்ட்ராங்கானவர் தான் அவரு. பட் ஆனா எல்டர் சிம், இதே விஷயத்தை தானே நீங்களும் வந்துட்டு அந்த ஊடாங் செக்டோட எல்டர் சேஜ் சாங் ஜியை மீட் பண்ணும்போது சொன்னீங்க? அது அன்னைக்கு நடந்த விஷயம். 5 பீக் ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருந்தது, அதனால நான் அப்படி சொன்னேன். உடனே ஹானா இருந்துகிட்டு, கமான் காய்ஸ், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? எல்டர் சிம் சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம வேற எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு போட போறோம்? அதுவும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம டிராவல் பண்றது நல்ல விஷயம் தானே. இதனாலே நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் கிடையாதுல. டெக்னிக்கலா சொல்ல போனா ஆத்தராக்ஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? ஏன் நம்மலாம் போடக்கூடாதா? ஆனா சோபேக், நீங்க 2 பேரும் அழகா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா இந்த ட்ரெஸ்ல இன்னுமே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் பாங்கு கமெண்ட் கொடுத்த உடனே
ஓ! அப்படியா? இப்பதான் உங்க கண்ணுக்கெல்லாம் நான்லாம் அழகா இருக்கிறதா தெரியுதா? அப்பைக்கு பின்னாடி ஹீரோ. சரி, சரி. நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். கரெக்ட்டா போட்டிருக்கேனான்னு தெர்ல. ஏன்னா, என்னோட வாழ்க்கையில இந்த மாரி காம்ப்ளிகேட்டடான விஷயத்தெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி மாட்டுனதே கிடையாதா? நான் கரெக்ட்டா போட்டிருக்கேனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நான் நல்லா இருக்கேனா? அத பார்த்துட்டு சோபேக்கும், ஆனாவும், "யப்பா! டேய் நீ ஹேண்ட்ஸமா செம்மையா இருக்க. சார்ல்ஸான கம்பேர் பண்ணும்போது நீ செம ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா?" எங்கிட்டு பையன். அவன் கூடயா என்னைய கம்பேர் பண்ணணும்? அப்புறம் நாங்க இல்லாத சமயத்துல ஸ்ட்ராங் ஹோல்ட நல்லபடியா பார்த்துக்கணும். அப்புறம் நாங்க இல்லையேன்னு சொல்லிட்டு மத்த எந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டும் வேற ஏதாச்சும் ஒரு கேங்கோ உங்க எல்லாரையும் அடிக்கிற மாரி வச்சுக்க கூடாது. புரியுதா? எஸ் சீஃப். அப்புறம் நாங்க திரும்ப வரும்போது அந்த கிராண்ட் சமிட்லேருந்து சூப்பரான ஃபுட்டும், சூப்பர் சூப்பர் ஒயின்ஸும் எடுத்துட்டு வரோம். அப்புறம் கிரீன் ஃபாரஸ்ட் சமிட்ல அங்க இருக்கிற எல்லா பயலுகளையும் நசுக்கி போட்டு நாங்க வெற்றியோட திரும்ப வரோம். எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் சீஃப். என் உயிர் மேல ஆணையா சொல்றேன். இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட நான் கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணுவேன். என் உயிர குடுத்தாச்சும். டேய் மூ, அவங்க எல்லாரும் ஒழுங்கா தானே இருப்பாய்ங்க? சீஃப் கவலைப்படாதீங்க. ரீசென்ட்டா மெர்ச்சன்ட் யூனியன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் சப்மிசிவா தான் இருக்காய்ங்க. அதனால அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உடனே எல்டர் ஷிம் இருந்துகிட்டு, நம்ம எல்லாரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணா சூப்பரா இருக்கலாம். அதுக்காக நம்மளோட காட்ஸ எப்பயுமே உட்றக்கூடாது. நான் உங்க எல்லாரையுமே இந்த மாரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ண சொன்னதுக்கு ரீசனே வேற. இது மட்டுலும் கிடையாது. நாங்கோ கிளான் கிட்ட எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வரக்கூடாது. அத அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டிலும் நான் உங்கள இந்த மாரி ட்ரெஸ் பண்ண சொல்லல. இன்னொரு ரீசன் என்னன்னா, ஹென்னால இருக்கிற மெர்ச்சன்ட் யூனியன்ஸ் எல்லாருமே இப்ப வேணா 5 பிக் 10 ஹீரோஸ் கிட்ட சப்மிசிவா நடந்துட்டு இருக்கலாம். ஆனா, இந்த மாரி நம்ப கிரீன் ஃபாரஸ்ட் சம்மிட்டுக்கு 2லேருந்து 3 மாசம் நம்ம ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருக்க மாட்டோம். வெளில போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல்ட அவங்க அட்டாக் பண்ணி மொத்தமா தரமட்டமாக்குறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வெளில போயிருக்கோங்கிறது வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த டிஸ்கைஸ். பரவாயில்லையே எல்டர் சிம்க்கு இந்த ரீஜியன்ல இந்த மாரி விஷயத்துல நெறையாவே ஐடியாஸ் இருக்கு, நாலேட்ஜும் இருக்குது. உடனே இருந்துட்டு, நம்ம தான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா மெர்ச்சன்ட் யூனியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண போறோம். அதுவும் இல்லாம இந்த மாரி ஒரு ட்ரெஸ்ல எங்கேருந்து போயிட்டு அவங்க நம்ம தான்னு ரெகக்னைஸ் பண்ண போறாங்க. உடனே சீஃப் பாங்க இருந்துகிட்டு, "கைஸ் இங்க என்ன பிரச்சனை இருக்க போகுது? நம்ம தான் ஆல்ரெடி ஆர்த்தடாக்ஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கிறவங்க மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதனால நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாரி ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம எல்லாருமே ரொம்பவும் டிஃபரெண்டா தெரியிறோம். யாராலயுமே நம்மள ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது." ஒல்டே எல்டர் சிம் இருந்துகிட்டு, "சரி சீஃப், நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? வாழ்றதுக்கு என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? அத கேட்ட உடனே பாங்கு திருக்கு புருக்குன்னு முழிக்கிறான். அது திரும்ப கட் பண்ணி கரண்ட்ல காட்டுறாங்க. நாங்க எல்லாரும் வந்துட்டு ஃப்ளையிங் டிராகன் செக்ட்டோட டிசேபிள்ஸ். அந்த மெர்ச்சன்ட் லீடர் ஒண்ணு, "ஃப்ளையிங் டிராகன் செக்ட்டா? என்னோட பேரு ஜாங். நான் வந்துட்டு சூ வோல் மெர்ச்சன்ட் யூனியனோட என்வாய் சீஃப். நம்ம 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல போற மாரி இருந்தா, நாங்க உங்க கூட வர்றதுக்கு எங்கள அனுமதிக்க முடியுமா? இங்க பாருங்க கைஸ், அதாவது மெர்ச்சன்ட் யூனியன்ஸ். எங்களால அந்த மாரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வேற டைரக்ஷன்ல போறீங்க, நாங்க வேற டைரக்ஷன்ல போறோம்." உடனே மெர்ச்சன்ட் லீடர் இருந்துகிட்டு, "ஆக்சுவலா நான் இன்னும் என்ன டைரக்ஷன்ல போறேங்கிறதே சொல்லலையே." "ஓ! ஆமால்ல. சரி, அப்போ நீங்க எங்க போறீங்க?" உடனே பின்னாடிலேருந்து எல்டர் சிம் இருந்துகிட்டு, "இங்க பாருங்க மெர்ச்சன்ட் யூனியன் லீடர். நம்ம 2 பேரும் ஒரே டைரக்ஷன்லயே போனாலும், நீங்க எங்க கூட வர்றதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது. நீங்க மெர்ச்சன்ட் யூனியன்லேருந்து வரேன்னு சொல்றீங்க. பட் ஆனா உங்ககிட்ட எந்த ஒரு பிலாங்கிங்ஸும் இல்ல. அதுவும் இல்லாம எங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிட்டு இருக்கிற மாரி எங்களுக்கு பார்க்க தெரியுது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்க வேற எங்களுக்கு வேண்டிய டெஸ்டினேஷன்ல போய் சேர்ந்தாகணும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரீசனுமே தெரியாம நாங்க எதுக்கு தேவையில்லாத உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கணும்?" உடனே இந்த எஸ்கார்ட் வாரியர் ஒருத்தன் பக்கத்துல இருந்துகிட்டு அந்த மெர்ச்சன்ட் லீடர் கிட்ட, "சீஃப், இந்த சிச்சுவேஷன்ல 10 பேர் நம்ம கூட எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆவறதுனால என்ன நடக்க போகுது? லேய் வாய மூட்றா. என்னான்னு ஃப்ளையிங் டிராகன் செக்ட்டா? அப்படி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது." இது எல்லாமே இவரு நெனைக்கிறது. ஆனா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் பொசஸ் பண்ணியிருக்கிற எனர்ஜி, அதெல்லாம் உண்மையான பவர்ஸ். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரெப்யூட்டபிளான செக்ட் கிட்ட இருந்து தான் இவங்களோட இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ இவங்க கத்துருந்துருப்பாங்க. ஏன்னா, இந்த அளவுக்கு ஒரு எலகன்ட்டான எனர்ஜி அப்படிதான் வரும். அது மட்டும் இல்லாம, பின்னாடி இருக்கிற இந்த பையன், இவனோட பவர் லெவல் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப சன் வேற ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாரையும் தொரத்திட்டு இருந்த அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவங்க வேற எப்ப வேணாலும் நம்மள புடிக்க வேற நெறையாவே வாய்ப்பு இருக்கு. என் கூட வந்த மெர்ச்சன்ட் வாரியர்ஸ் வேற ஆல்ரெடி ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டாய்ங்க. பேட்டில் பண்ணி ஓடிட்டு இருந்ததுல. இதுக்கப்புறமேலுக்கும் மறுபடியும் இன்னொரு பேட்டில்னாக்க வாய்ப்பே இல்ல. அதனால இந்த இடத்துல இவங்களோட ஹெல்ப் கண்டிப்பா எனக்கு தேவைப்படுது. உடனே இவரு இருந்துகிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்கள்ட்ட இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். பட் ஆனா எங்களோட சிச்சுவேஷன் என்னங்கிறத உங்கள்ட்ட என்னால தெளிவா சொல்ல முடியாது. இது சடனான ரெக்வெஸ்ட் மாரி தெரியலாம். ஒருவேள நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க நெறையாவே பே பண்றோம்." கொஞ்ச நேரம் கழிச்சு, "சீஃப் எதுக்கு அந்த ஆஃபர ரிஜெக்ட் பண்ணீங்க?" "கைஸ் எத பத்தி பேசுறீங்க? நீங்களா தானே சொன்னீங்க மெர்ச்சன்ட் யூனியன்ஸ் கூட எந்த ஒரு இன்வால்வ்மென்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு." "சீஃப் பாங், அத நான் தான் சொன்னேன். பட் ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்ளோ கோல்டு காயின்ஸ் வேற யாரு தருவா? இது நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம்." "கைஸ், நான் இந்த ஆஃபர ரிஜெக்ட் பண்ணதுக்கான நல்ல ரீசனே அவ்ளோ கோல்டு காயின்ஸ் அவங்க தந்ததுனால தான். இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அவங்களுக்கு லாஸ் வர்ற மாரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா, மெர்ச்சன்ட் யூனியன்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட அந்த விஷயத்த தொடக்கூட மாட்டாங்க.
அப்படி இருக்கும்போது ஒரு மெர்ச்சன்ட் யூனியன் சீஃப் வந்துட்டு இவ்ளோ காசு தானாவே வந்து குடுக்குறாங்கன்னா, அப்ப அது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம, ஒரு ஸ்டேஞ்சான ஐட்டத்த வச்சுக்கிட்டு நம்மள பாத்துக்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆஃபர நான் ரிஜெக்ட் பண்ணது தான் கரெக்ட்டுன்னு. ஏன்னா இதுவரை என்னோட கட் ஃபீலிங் எப்பயுமே என்ன ஏமாத்துனதே கிடையாது. எல்டர் சிம் உணர்ந்துகிட்டு, பட் ஆனா அந்த கோல்டு அவ்ளோ காசு இருந்ததுன்னா, இந்த மவுண்டெய்ன நம்ம 2 மாசம் டிராவல் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, நானும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இத நம்ம பாஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, நம்ம போற அதே டைரக்ஷன்ல தான் அவங்களும் போறாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் சில புரொடெக்ஷன் குடுக்குறதுனால நமக்கு என்ன ஆயிட போது? உடனே மூவ் ஏஞ்சி, கைஸ் எனஃப் எனஃப். ஆல்ரெடி சீஃப் பாங் வந்துட்டு டிசிஷன் எடுத்தாச்சு. அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லையோ. அதுவும் இல்லாம நம்ம இந்த மவுண்டன்ல டிராவல் பண்ணி போறதுக்கு நம்மள்ட்ட ஃபண்ட்ஸ் இல்லாம ஒண்ணும் இல்லைல்ல. தேவையில்லாம இருக்கிற பிரச்சனையில நம்மளே போயிட்டு தலைய விட வேணாம். அப்புறம் மெர்ச்சன்ட் யூனியன் எஸ்கார்ட்க்கு வொர்க் பண்ணும்போது, கிரீன் ஃபாரஸ்ட் பேண்டிட் கூட நம்ம சண்ட போடுற நிலைமை வந்ததுன்னா என்ன பண்றது? புரியுது. நீங்க எல்லாரும் ஷாங்ஷியோட ஹீரோவா நெனைக்கணும். மத்தவங்க பார்க்கணும்னு நெனைக்கிறீங்க இந்த மாரி ட்ரெஸ் போட்டதுனால. ஆனா, எல்லாரும் கிரீன் ஃபாரஸ்ட் கிராண்ட் சம்மிட்க்கு தான் போயிட்டு இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. அதுல ஃபோக்கஸ காட்டுங்க. ஆனா இங்க இன்னொருத்தன் உடனே இருந்துகிட்டு, அப்ப நம்ம எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம்? அப்ப ஆல்ரெடி இங்கேருந்து கிளம்பலாம்ல? ஆமா, இவன் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அந்த மெர்ச்சன்ட் யூனியன் காய்ஸ ஆல்ரெடி யாரோ அட்டாக் பண்ண மாரி தான் இருந்தாங்க. கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க கூட நம்பளும் மிக்ஸ் அப் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்மளையும் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அவங்க அதாவது அந்த மெர்ச்சன்ட் யூனியன தொரத்திட்டு இருக்கிறவங்க அவங்க குரூப்ல ஒரு ஆளு தான் நம்பணும் அப்படின்னு நினைக்கவும் நெறைய சான்சஸ் இருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கு. அதனால நம்ம இங்கேருந்து சீக்கிரமா மூவ் பண்றது தான் நமக்கு நல்லதுன்னு எல்டர் சிம்மும் சொல்றாரு. ஆல்ரைட் காய்ஸ், அப்போ எல்லாரும் உங்களோட எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம திரும்ப நம்மளோட பயணத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரும் மறுபடியும் ரெடி ஆகுறாங்க. உடனே ஹானா இருந்துகிட்டு, சோபேக் நீ என்னோட பொருள் எல்லாத்தையும் எங்க வச்ச? அது அந்த ட்ரீக்கு கீழ தான் இருக்கு சோபேக். சரி நான் இதோ பார்த்து எடுத்துட்டு வரேன். நீங்க போயிட்டே இருங்க நான் பின்னாடியே வரேன். சரின்னு சொல்லிட்டு ஹானாவும் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு போறா. இது எல்லாத்தையும் சார்ல்ஸான் பார்த்துட்டு இருக்கான். அவனே யோசிச்சு பார்க்குறான். ஆனா இந்த மாதிரி வெயிட்டான பொருள் எல்லாம் என்ட்ட குடுத்துட்டு நான் தூக்கிக்கிறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? அப்படின்னு பையன் வந்துட்டு மண்டைக்குள்ளேயே கனவு கண்டுட்டு இருக்கான். அப்பதான் சடனா அவன் வந்துட்டு ஒரு விஷயத்த கவனிக்கிறான். மேலேருந்து யாரோ ஹானாவை பார்த்து அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தால அவன், உங்களுக்கு எதிரா எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துல நீங்க எல்லாரும் செத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு நேரா அட்டாக் பண்ண வரும்போது இங்கிட்டு சார்ல்ஸான் இருந்துகிட்டு ஆனா அப்படின்னு கத்திட்டே நேரா ஹானாவை காப்பாத்த வரான். கரெக்டா ஹானாவை குத்த வரும்போது உள்ள பூந்தாரான் சார்ல்ஸான் அவளை பின்னாடி இழுத்து விட்டுட்டு. அதனால அந்த ஸ்வாடு ஸ்லாஷ் ஹானாக்கு பதிலா சார்ல்ஸான் மேல விழுந்துருது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா யாருமே அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கான்ல அவன் இருந்துகிட்டு, நீங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் சாவதான் போறீங்க. அது யாரு முன்னாடி செத்தா என்ன பின்னாடி செத்தா என்ன அப்படின்னு பயப்புல யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சடனா ஹீரோ உள்ள புந்து அவனோட காலு நேரா மூஞ்சிக்கிட்ட வருது. பயம் மூஞ்சிலே மட்டார்னு ஒரே ஒத்த பறந்து போய் விழுவுறான். ஏய் சார்ல்ஸான் ஏதாச்சும் சொல்றா? நீ முட்டாள்னு ஏன்டா இப்படி ஒவ்வொரு செகண்டும் நீ ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க? அந்த அட்டாக்கை நீ என்கிட்ட சொல்லியிருந்தாலே நான் பிளாக் பண்ணியிருந்திருப்பேன், இல்லாட்டி டாச் பண்ணியிருந்திருப்பேனே. இப்படியா வந்து நீ முன்னாடி விழுவணும்? அப்படியா? அப்போ நான் பண்ணது தேவையில்லாத விஷயமாயிடுச்சா? டேய் சார்ல்ஸான் முட்டா பயலே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப பார்க்குறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்வாட் அட்டாக் நல்லா டீப்பா விழுந்ததுனால அதிகமா பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. உடனே சீஃப் பாங்க அவனை ஷோல்டர்ல தூக்கிட்டு பக்கத்துல எங்க வில்லேஜ் இருக்கு சொல்லுங்க எல்டர் சிம். நான் இவனை கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற பிசிஷியன்ட்ட காட்டிட்டு மறுபடியும் கூட்டு வரேன். நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்க. சியோக் இவங்க கூட தேவையே இல்லாம இங்க நின்னு சண்டை போடுறத விட இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நமக்கு நல்லது. அதனால வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்பதான் கவனிக்கிறாரு. ஆல்ரெடி இவங்கள சுத்து போட்டாங்க மொத்த பேரும். ஹீரோ அதை கவனிச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்கான். அடுத்த அடிக்காரர் உடனே போச்சு. நம்ம ஆல்ரெடி அந்த மெர்ச்சன்ட் யூனியன் காய்ஸ் கொண்டு வந்த பிரச்சனையில உள்ள மிக்ஸ் ஆயிட்டோம். சரி நம்ம எல்லாருமே இப்ப வில்லேஜுக்கு போயிடலாம் வாங்க. மூ அப்புறம் யாங் நீங்க 2 பேரும் சியோக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா ஹீரோ அண்ணே தேவையில்ல. நீங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருங்க. நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுறேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே போதுமானது. எல்டர் சிம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் இருக்கு நம்ம வில்லேஜை ரீச் பண்றதுக்கு? ஏன்னா இந்த மாதிரியே ஓடிட்டு இருந்தோம்னாக்க இன்னும் 2 மணி நேரத்துல ஹெபிக்கே போய் சேர்ந்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஏதாச்சும் ஒரு பிசிஷியன் இவனை செக் பண்றதுக்கு ஒத்துப்பானா என்ன? அங்க போனாதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே அங்க ஓடிட்டு இருக்காங்க. அப்பைக்கு மூவ் ஒன்னே சீஃப் சியோக்கு தனியாளா சமாளிச்சிருவானா? மூ அவன் சமாளிச்சு தான் ஆகணும். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் தெரியும். இதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாரும் மறுபடியும் அவன் மேல ரிலே ஆகி தான் இருந்தாகணும். நமக்கு இப்போதைக்கு வேற எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. எல்டர் சிம் ஒன்னே அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவங்க எத்தனை பேர் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அங்க இருந்தது இல்லாம இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கனாக்க நம்மள ஃபாலோ பண்ணி இங்க வரவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் நிக்காதீங்க ஓடிட்டே இருங்க. அப்படியே யோசிச்சு பார்க்கறாரு. சார்ல்ஸாங் வேணா அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்ல அந்த மாதிரி விழுந்திருக்கலாம். ஆனா அது சிங்கிள் அட்டாக் தான். உண்மையிலேயே ஆப்போனன்ட் கொஞ்சம் கம்மி பவரா இருந்திருந்தா சார்ல்ஸாங் அதை டாச் பண்ணியிருந்திருப்பான் இல்ல பிளாக் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அவனாலே ஒண்ணுமே பண்ண முடியல. அதுல இருந்தே புரியுது ஆப்போனன்ட் சாதாரண ஆள் இல்லைன்னு. ஒருவேளை சியோ கூட அது தெரிஞ்சதுனால தான் அந்த ஆப்போனண்ட்டை நம்மளாலலாம் எய்த்து நின்று எதுவும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு நம்ம எல்லாரையும்
அங்கேருந்து கிளம்ப சொல்லியிருப்பானோ என்னவோ. பார்த்தா இங்க இருக்கிற அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட எல்லா பயலுகளும் நேரா ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வராங்க. ஏய் யார்ரா நீங்கலாம், சொல்லுங்கடா யார்ரா நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட மண்டையை பிடிச்சி மூஞ்சிலேயே ஒரே குத்து. பையன் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு பறந்து போய் விழுவுறான். அதான் இங்க 2 பயலுக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ சடனா முன்னாடி வந்து அவங்க 2 பேர் மூஞ்சியும் பிடிச்சி செவுட்ட காட்டி ஒருத்தனுக்கு ஒரே அப்பு, இன்னொருத்தனுக்கு காலால ஒரே எத்து, இன்னொருத்தன் தலையில மட்டார்னு அப்படியே ஃப்ளையிங்லேயே ஒரு கிக்கு. அத்தனை பேரும் அடிச்சு போட்டாலும் ஊர்பட்ட அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. கைஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அந்த சின்ன பையன் சாதாரணமான ஆளு கிடையாது. நீங்க எல்லாரும் ஃபார்மேஷனுக்குள்ள வாங்க. லேய் உங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்க எல்லாரும் யாரு அப்படின்னு. ஏன் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வர்றதுக்கு உங்களை மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்கணுமா என்ன? அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போட்டு நேரா ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. எல்டர் சிம் இது கரெக்டான டைரக்ஷன் தானா? சீஃப் இது கரெக்டான டைரக்ஷன் தான். இதை தான்னா இந்த மலையை ஹெஃபிக்கு போயிடுவோம். சால்சான் கொஞ்ச நேரம் அப்படி தாக்கு பிடிச்சிரு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிடுவோம். சீஃப் என்ன மன்னிச்சிருங்க. இன்னிலேருந்து ஹானா வந்துட்டு சீஃப் நம்ம ரொம்பவும் லேட் ஆயிடுவோமா, எனக்கு பயமா இருக்கு. ஆனா கவலைப்படாத, நான் அவனோட ப்ளீடிங்கை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். எல்டர் சிம் முன்னாடி ஓடிட்டே இருந்தவருக்கு சடனா பிளட்டோட சென்ட்டு ஸ்மெல் பண்ண முடியுது. சடனா ஒரு பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டு எல்லாரும் கொஞ்சம் அப்படியே இருங்க. என்னாச்சு எல்டர் சிம்? நமக்கு வேற ஆல்ரெடி நேரம் இல்லை. சீஃப் பாங் எனக்கு முன்னாடி ஊர்பட்ட பேரு இருக்கிற மாதிரி என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. அந்த மெர்ச்சன்ட் யூனியன் காய்ஸ் அவங்க நமக்கு முன்னாடி கிளம்புனானுங்களே, முன்னாடியே வந்து மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. ஆனா இந்த மவுண்டெயினை கிராஸ் பண்ணாதான் நம்மளால ஹெஃபிக்கு போக முடியும். இங்கிட்ட அந்த மெர்ச்சன்ட் லீடர் இருந்துகிட்டு, நாதாரி பயிர்களா எவ்வளோ பேரடா கொல்லுவீங்க? ஒரே ஒரு ஐட்டத்துக்காக எத்தனை கொலடா பண்ணுவீங்க? என்ன ஒரே ஒரு ஐட்டமா? இங்க பாருங்க மெர்ச்சன்ட் லீடர், சில பேர் இந்த மாதிரி ஐட்டத்துக்காக பலாயிரம் மைல்ஸ் தாண்டி கடந்து வருவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாரோட உயிரை விட முக்கியமானது உங்ககிட்ட இருக்கிற அந்த ஐட்டம். அதனால நான் நல்லபடியா கேட்கும் போதே ஒழுங்கு மரியாதையா அதை கையில கொடுத்துருங்க பாப்போம். இல்ல கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அடம் முடிச்சிங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணோட உயிரை கத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். இவ உடனே கதறிக்கிட்டே அப்பா அப்படிங்கிறா. அந்த லீடர் உடனே, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க இங்க இருக்கிற யாரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு. நான் ஒன்றும் நீங்க சொல்ற இந்த வார்த்தைக்கெல்லாம் முட்டாள் மாதிரி நம்பிட்டு உங்கள்கிட்ட அதை கையில எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். சரி சரி மெர்ச்சன்ட் லீடர், நீங்க வந்துட்டு இதை ஈஸியா முடிக்கிற மாதிரி தெரில. நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னும் எவ்வளவு பேரை வேணாலும் நீ கொண்டுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. கண்ணுங்களா அந்த பொண்ணை நல்லா ப்ராப்பரா பிடிச்சி வச்சுக்கோங்க, அவ எங்கேயுமே தப்பிச்சு ஓடாத மாதிரி. அதுவும் இல்லாம உன் பொண்ணை இந்த இடத்துல நான் ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கும் போது நீங்க இருந்து தப்பிச்சு ஓடவும் ட்ரை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பிளாக் கலர்ல டீமன் மாதிரி ஒருத்தன் சடனா வரான். அதை பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆகுறான். சார் நீங்க எதுக்காக பர்சனலா இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ ஒழுங்கா உன் வேலையா பண்ணியிருந்தா நான் எதுக்குடா இங்க வர போறேன்? உன் மண்டை என்ன இழந்துட்டியா? 20 வருஷமா நீ எந்த ஒரு ரத்தத்தையும் பார்க்கலங்கிறதுக்காக அந்த ஐட்டத்தை என்கிட்ட எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஆ அப்படின்னு அவன் கத்துன வார்த்தைக்கு அங்க இருந்து அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாரும் அட்டென்ஷனுக்கு மாறுறாங்க பட்டு பட்டு பட்டுன்னு. இவன் யாருன்னா கிராண்ட் டீமன் ஜெனரல். எங்களோட ரெஸ்பெக்டை கொடுக்குறோம் கிராண்ட் டீமன் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டிடுறாங்க. டிவைன் இல்லூஷன் டீமன் இவன் பேரு. ஆக்சுவலா இவனோட பட்ட பேர் அது. இவனோட ஒரிஜினல் பேரு வூங்கு. இது எல்லாத்தையும் மலை மேல இருந்து தூரத்துல இருந்து எல்டர் சிம்மு ஒட்டு கேட்டுக்கிட்டு தூரத்துல இருந்து வேவு பார்த்துட்டு இருக்கான். யாரு இவங்களா? எங்களை அந்த ஃபாரஸ்ட்ல ஆம்புஷ் பண்ணவங்களும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தனோட பவர் லெவலும் வேற லெவல்ல இருக்கே. அப்புறம் இவங்க எல்லாரும் டிஃப்ரெண்டான ஸ்டேஞ்சான வெப்பன்ஸை வச்சிருக்காங்க. அதோட முக்கியமா வியர்டா இருக்கானே, பார்க்கவே குண்டா ஏதோ பண்ணியாட்டம். இவன் எல்லாரோட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தெரியுறான், அந்த ஊடாங் செக்ட் எல்டரோட. அப்பக்கு பின்னாடில இருந்து மூவ் இருந்துகிட்டு, இல்லை ஆட்டுத்தடி என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? அமைதியா இரு. என்னாச்சு எல்டர் சிம்? நீங்க பயந்து போற அளவுக்கு ஒரு விஷயம்னா அவ்வளோ டேஞ்சரஸான விஷயமா அங்க நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு மூ, நான் சொல்றது மட்டும் கரெக்டுனா நம்ம நினைச்சதோட இது ரொம்பவும் டேஞ்சரஸா போயிட்டு இருக்கு. இதுவரையும் நம்ம ஃபேஸ் பண்ண எல்லாரையும் கம்பேர் பண்ணா இங்க முன்னாடி இருக்காங்களே இவங்கெல்லாம் வேற லெவல். ஆத்ராக்ஸ் ஃபிராக்ஷன்லயே நானே செம ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து வர்ற அந்த எனர்ஜி அதர் வேர்ல்ட்லியா இருக்குது. இது மாதிரி ஒரு எனர்ஜி இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கும் அந்த மெர்ச்சன்ட் யூனியன் காய்ஸ் கூட சேர்ந்து அவங்க எல்லாரையும் தோக்கடிக்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா ஒரு சின்ன மூவ் தப்பா பண்ணாலும் இங்க இருக்கிற எல்லாரும் செத்து போயிடுவோம். நம்ம பண்றத வேண்டிய ஒரே விஷயம் சியோக்கு இங்க வர்ற வரையும் நம்ம எல்லாரும் தாக்கு பிடிக்கிறது தான். அதோட முக்கியமா அங்க இருக்கிற எனிமீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனவங்கிறத தெரிஞ்சுக்கிற வரையுமாச்சும் நம்ம இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த லீடரோட எஸ்கார்ட் வாரியர்ஸ் இருந்துகிட்டு, என்வி சீஃப் யங் மிஸ்ஸை நாங்க சேவ் பண்றோம், நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 எஸ்கார்ட் வாரியர்ஸும் நேரா அந்த ஜென்ரல் டீமனை அட்டாக் பண்ண போறாங்க. அதான் ஊங் இந்த சண்டை எப்படி முடியுதுங்கிறத நம்ம இங்கேருந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலேருந்து எல்டர் சிம்மும் மூவும் இந்த சண்டையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பனி முஞ்சி வாயவான்னு முதுகுலேருந்து ஏதோ ஒரு வெடி மாதிரி எடுத்து அதை கொளுத்தி அந்த எஸ்கார்ட் வாரியரை பார்த்து தூக்கி போடுறான். அந்த இடத்துல அது பட்டுன்னு வெடிச்ச உடனே ஒரு பர்பிள் கலர்ல புகை வருது. அந்த புகை பட்ட உடனே இவங்க சுத்தி நின்னவங்க இடத்துல எல்லாம் ஒரு
பர்பிள் லிக்விட் மாதிரி வந்து இவங்க எல்லாரும் அப்படியே மண்ணுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? ஏதோ என்ன அடியில பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணுக்குள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நடந்தது இப்ப அப்படிங்கிற மாதிரி. இங்க எல்டர் சிம் இருந்துகிட்டு மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. இந்த நாதாரி பயல்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? கட் பண்ணி இந்த நம்ம சைடு ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா வந்துகிட்டே கிடக்காங்க. அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒருத்தவனே ஜம்ப் பண்ணி கையில இருந்து ஊருப்பட்ட பிளேட்ஸ் மாதிரி ஹீரோவை பார்த்து விட்டேறான். ஹீரோ அது எல்லாத்தையும் டாச் பண்ணி நேரா ஸ்வாட் எடுத்துட்டு அந்த அவன் மேல ஒரு ஸ்வாட் ஸ்விங் தான். அவனோட காம்ரேட் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடில இருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வந்து நேரா ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ அவனுக்கு ஒரே ஸ்வாட் ஸ்லாஷ் தான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தனா போய் சண்டை போடாம எல்லாரும் ஒட்டுக்கா போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுங்கடா. அதை கேட்ட ஹீரோ வந்துட்டு, உனக்கு என்ன தோக்கடிக்க முடியல, அவங்களால காண்டா இருக்குனாக்க நீயே வந்து என்கிட்ட சண்டை போடு. அவங்க மேல எதுக்கு நீ கத்திட்டு கிடக்க? வாடா வா. இவங்க எல்லாருக்கும் புரியல எதுக்கு இவன் திடீர்னு இவ்வளவு க்ளோஸா வந்தான்னு. ஹீரோ உடனே அவனோட 9 ஸ்வாட்ஸ்மேன் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அந்த இடமே அப்படியே பிரைட் எல்லோவா ஒரு டிராகன் மாதிரி மாறுது. 9 ஆர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சோரிங் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் அட்டாக் பண்ணதுக்கு அந்த மொத்த இடமே கிழிச்சுக்கிட்டு போகுது. ஒரே அட்டாக்ல அங்க நின்ன மொத்த பிளாக் ட்ரெஸ் ஆளுங்க கதையை முடிச்சிட்டான். இவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்து அவங்கள்ட்ட யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை. சொல்லப்போனா இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கானுங்க. அப்போ இவங்க இது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான ஆளுங்க இருந்திருந்தாக்க எனக்கு முன்னாடி போன பிரதர்ஸ் எல்லாரும் டேஞ்சர்ல இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. நான் சீக்கிரமா அவங்க கிட்ட போய் ஆகணும். அவங்க யார் என்னன்னா எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என் ஃபேமிலி மேல கை வச்சா அவன் எவனா இருந்தாலும் சரி செத்தான். இங்க சார்ல்ஸாங்க்கு நேரம் ஆவ ஆவ அதிகமா பிளட் வேற லாஸ் ஆயிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஊண்டு வேற ரொம்பவும் டீப்பா இருக்கிறதுனால. சீஃப் பாங் வேற அதை அழுத்தி பிடிக்கிற ரத்தம் வரக்கூடாதுன்னு ஆனா ரொம்பவும் மோசமாயிட்டே இருக்கு சுச்சுவேஷன். இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்குது. என்னத்தை தாண்டா அப்படி அங்க புதரை நவுத்தி விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? சீஃப் பாங் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுனால எனிமீஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கேருந்து இன்னொரு பிரதர் வந்துட்டு, சீஃப் நான் வந்துட்டு இந்த இடம் சுத்தியும் பார்த்தேன். ஆனா வேற எந்த ஒரு பாத்துமே இந்த மலையை கடக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ இது ஒரு வழிதானா? அது மட்டும் கிடையாது சீஃப். நம்ம இந்த பாத்து இல்லாம வேற ஏதாச்சும் பாத்து நம்மளே கிரியேட் பண்ணி போகணும்னாலும் அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். அப்படி நம்ம போனாலும் சியோக் நம்மள மிஸ் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் பாதையில போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்போ அதுக்கு வேற வழி கிடையாது. அதை விட்டுரு. நான் போயிட்டு என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு வரேன். இங்க இவங்க 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க எனிமீஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கிறத பின்னால இருந்து சீஃப் பாங் வந்து, இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கும் பக்குன்னு தூக்கி போட்டுருது. சீஃப் நீங்க பேசுனதுக்கு என் ஹார்ட்டே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனாடா அது. எதுக்குடா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? சீஃப் பாங் நான் இதுவரையும் பார்த்துடாத கேட்டுடாத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பவர்லாம் ரொம்பவும் பயங்கரமா இருக்குது. நம்ம இவங்க கூட சண்டை போறதை அவாய்ட் பண்றது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மெர்ச்சன்ட் லீடர் நான் வந்துட்டு மறுபடியும் கேட்கறேன், அந்த ஐட்டமை எங்க வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. ஆனா இவர் வாய்ப்பே இல்லை. நீ என்ன கொல்றதுனாலும் கொண்டுக்கோ. நான் உன்னை கேட்ட உடனே அந்த ஐட்டமை நான் வந்துட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா? பாரு அப்போ நீ என்ன நினைக்கிறீனாக்கா அந்த ஐட்டம் வந்துட்டு மெர்ச்சன்ட் யூனியன் லீடரை உயிரை விட அது வேல்யூபிள் ஆனதுன்னு. அப்போ உனக்கு வந்துட்டு அந்த 8 பிரெட் பெல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்ச யாரா இருந்தாலும் கல்ட் இந்நேரத்துக்கு மொத்தமா அழிச்சிருந்துருக்கணுமே. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஒரு ஆளு லக்கியா இந்த அளவுக்கு சர்வை ஆகி இருந்திருப்பான்னு. இன்ட்ரெஸ்டிங். ஆனா இப்ப என்ன பண்றது? நீ இந்த மாதிரி என்கிட்ட அடம் பிடிக்கிறதுனால என்னோட சபார்டினேட் எல்லாருக்கும் ஓம் பொண்ண ஆர்டர் கொடுக்க போறேன். அதை கிட்ட லீடர் செம்ம காண்டாய் கத்துற. எவ்வளவு தைரியம் தான் என்ன கொல்ற நாதாரி பையில என் பொண்ணு மேல கையை வச்சா நான் செத்து வந்து பேயா வந்தாச்சும் உன்னை கொல்லாம விட மாட்டாடான்ட்டு தொண்டை கிளிய கத்துறாரு. ஏய் மெர்ச்சன்ட் யூனியன் என்கிட்ட மொத்தம் 25 சபார்டினேட்ஸ் இங்க இருக்காங்க. உன்னோட இந்த ஸ்டப்பன்னஸ் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு பாப்போமா? காய்ஸ் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணை போட்டு ஓகே அவ கடந்துட்டு அதர்றா இல்ல வேணாம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு. அவங்க அப்பா நிப்பாட்றா, உனக்கு அந்த ஐட்டம் தானே வேணும். என்னாச்சு மெர்ச்சன்ட் லீடர்? ஏதோ முடியாது என்ன கொன்னாலும் கொன்னுக்கோ அச்சா புச்சான்ட்டு இருந்த என்ன அதுக்குள்ள மைண்டா மாத்திக்கிட்டியா? இங்க பாரு அந்த ஐட்டமை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அப்போ நீ இதை நிப்பாட்டணும். நல்ல டிசிஷன் எடுத்திருக்க மெர்ச்சன்ட் லீடர். அந்த ஐட்டம் எங்க இருக்கு? அங்க அவனோட எஸ்கார்ட் வாரியரை சொல்லி அந்த ஐட்டமையும் எடுத்துட்டு வர சொல்லிடுறான். என்வி சீஃப் இதோ கடைசியில இதுக்கு வந்துட்டுல இந்த 8 பெட் பெல் என் கையில இருந்ததுன்னா இப்போ இந்த பயங்கரமா இருக்கிற இந்த டீமன்ஸ் நாதாரி பயலுக அவங்க கைக்கு இந்த 8 பிரெட் போய் சேர்ந்துட்டுனா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடுவானுங்க. அப்புறம் இவங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொடூரமான சம்பவம் மறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்தா நீ கேட்ட அந்த ஐட்டம் அதை வாங்கிட்டு என்னால இதுல இந்த டிவைன் ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்ற எனர்ஜியை நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. பரவாயில்ல, நீ நல்ல பிளான் தான். நான் உன்னை முன்னாடியே கொண்டு இருந்தேனாக்க இது என்னால அவ்வளவு சீக்கிரத்துல லொக்கேட் பண்ணியிருந்திருக்க முடியாது. எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்ததுனால நீ இதுக்கான பிரைஸை பே பண்ணி தான் ஆகணும். பிளாக் ஷேடோ காப்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கான தடையுமே இருக்கக்கூடாது.
இந்த மெர்ச்சன்ட் லீடருக்கு பொண்ணா பிறந்த அவ பெரிய தப்பு பண்ணிட்டா. அதனால அவளுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்ட குடுங்க. அத கேட்டுட்டு இவரு செம்ம காண்டாயி கத்துறாரு. நாதாரி பயலே! நீ கேட்டத நான் உன்கிட்ட தான் குடுத்துட்டேனடா. அப்புறம் ஏன்டா அப்படி பண்ற? நீ ஹியூமன் மாரி மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற ஒரு பீஸ்ட்டா. இல்ல அதோட மோசம். கடவுளே! நீ இல்லையா? இவனுங்களெல்லாம் ஏன் இப்படி உயிரோட விட்டு வச்சிருக்கன்னு அவர் பாட்டுக்கு கண்டமேனி கத்துறாரு. டேய் வெண்ண, அந்த கடவுளே நான் தான்டா. அவ எப்படி இருந்தாலும் சாவ தான் போறா. அது சும்மா சாவறத விட, இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு சாவட்டுமே! அவ இருந்துகிட்டு ப்ளீஸ் என்ன உட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா, கதர்றா. ஆனா அவங்கலாம் கண்டுக்கிற மாரியே தெரியல. யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் காப்பாத்துங்க. அப்போதைக்கு நம்ப 5 பிக் 10 ஹீரோஸ் சீஃப் கமாண்டர் பாங் வந்துட்டு, நாதாரி பயலுகளா! இந்த நிமிஷமே அந்த பொண்ண உடுங்கடா. நீங்கலாம் எப்புட்றா இந்த மாரி பண்ணிட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு வெளில சுத்தி சொல்லிட்டு திரியிறீங்க? இந்த செகண்டே இத நிப்பாட்டுங்கடா. ஒருத்தவங்களோட ஃபேமிலில இருக்கிற ஒரு ஆள் மேல யாரும் கை வைக்கக்கூடாது. இங்கிட்டு எல்டர் சின்னும், மூவும், சீஃப் என்ன பண்றீங்க? என்ன ப்ரொவினன்ஸ்லயே ஸ்ட்ராங்கஸ்டான 5 பிக் 10 ஹீரோஸ்ல ஒரு ஆளான நான், இல்ல. ஃப்ளையிங் டிராகன் ஷேடோ செக்ட்ல இருக்கிற நான், உங்க எல்லாரையும் வெட்டாம விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழ குதிச்சு சண்டை போட கிளம்பி போயிட்டாரு. இங்கிட்டு மூ இருந்துகிட்டு, இல்ல எல்டர் சிம் இப்ப என்னடா பண்றது? என்ன பத்தி ஏன்டா கேட்கிற? அத உன் சீஃப் கிட்ட கேட்க வேண்டியதானே? ஓ! இங்க ஒரு எலி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா? அவன கொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, எங்க பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாரும் நேரா சீஃப் பாங்க அட்டாக் பண்ண போறாய்ங்க. ஏய்! நீங்க எல்லாரும் என்ன கொல்ற அளவுக்கு ஒர்த்தான ஆளுன்னு நெனைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட வச்சு அங்க ஜம்ப் பண்ணி இவர அட்டாக் பண்ண வந்த எல்லா பயலுகளும், உங்ககிட்டலாம் நான் தோக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மட்டுன்னு ஸ்வாட வச்சு எல்லாரையும் வெட்டி பறக்க விடுறாரு. அத பார்த்துட்டு இந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு பையன் கண்ணுல கோடு போட்டு இருந்ததுல அவன் இருந்துகிட்டு, பரவாயில்லையே இவன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். கிராண்ட் டீமன் ஜெனரல் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த சண்டைய இழுத்தடிக்காதீங்க. இவன் கதைய முடிங்க. இவன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். இவன சீக்கிரம் கதைய முடிச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது மேலேருந்து ஒரு அம்பு நேரா வந்து பக்கத்துல மட்டார்ன்னு சொருவுது. கமாண்டரி சீஃப்னாக்க பிரச்சனை ஏதாச்சும் இருந்ததுனாக்க சால்வ் பண்ணணும். இவர் என்ன சால்வ் பண்ண வேண்டியதாரு அந்த பிரச்சனையை இன்னும் ஊதி பெருசா மாத்துறாரு. மூவ் ஒண்ணு இல்ல ஆல்ரெடி சீஃப் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுன்னு உள்ள போயிட்டாரு. அப்புறம் நம்ம இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறமேலுக்கு இத பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் வேற எந்த வழியும் இந்த மவுண்டன கடக்கறதுக்கும் இல்ல. சோபிக், சார்ல்ஸான நீ பாத்துக்கோ. ஓகே. காய்ஸ் என்ன மன்னிச்சிருங்க. இப்போ என்னால நீங்க எல்லாரும் இவங்க கூட சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. இந்த ஒரு தடவை மட்டிலும் என் கூட உங்க உயிரை ரிஸ்க் பண்ணி சண்டை போடுங்க. இல்லை மூ, அங்க ஊருப்பட்ட பேர் இருக்காங்களே, அவங்கள ஏத்து நம்மளால சண்டை போட்டு சமாளிச்சிட முடியுமாடா? மூ ஒண்ணே, இல்லை நம்மளால சமாளிக்க முடியலனாலும் இந்த சுச்சுவேஷன்ல என்னடா பண்ண முடியும்? சண்டை போட்டு தான் ஆகணும் வா. இந்த இடத்துல ஓவர் திங்க் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சீஃப் டிசிஷன் எடுத்துட்டாரு. நம்ம ஆல்ரெடி சீஃப் என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்றதா டிசிஷன் எடுத்துட்டோம். அப்போ வாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிக் 10 ஹீரோஸ் மொத்த பேரும் களத்துல இறங்கி மொத்த அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி சூப்பரு. நாதாரி பயலுகளா, சார்ல்ஸாங் மேலையாடா கை வைக்கிறீங்க? உங்க மேல அந்த ரிவெஞ்ச காட்டுறேன்டா. தம்பி மொட்டை, உனக்கு என்ன சாவணும்னு ஆசையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணா மொட்டையோட ஸ்வாட அவன் வந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். போச்சு, இது நல்லதுக்கு இல்ல. அப்ப கரெக்டா எல்டர் சிம் உள்ள புந்து, மூ உன்னை சுத்தி அப்சர்வ் பண்ணலன்னா அப்புறம் சீக்கிரமா நீ செத்துருவ, புரியுதா? கவனமா இரு. இவங்க எல்லாரும் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடும்போது உன்னோட ஃபுல் பவரை கொடுத்து ஒவ்வொரு அட்டாக்கையும் பண்ணு. அப்பதான் இவங்க மேல அது நல்லா ஸ்ட்ராங்கா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சில ஒரு உத விட்ட வத்துக்கு பயலோட தலை அப்படியே சுத்திக்கிச்சு. எல்டர் சிம், நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்பவும் டிபெண்டபிளான ஆளா இருக்கீங்க. இங்க பாருமோ, இந்த சண்டை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட கிடையாது. நம்ம இவங்க எல்லாரையும் எய்த்து நின்னு 15 நிமிஷம் தொடர்ந்து சண்டை பட்டாலே பெரிய விஷயம். எதனால சீஃப் பாங் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி முன்னாடி ரஷ் பண்ணி வந்தாருன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனம் சதறணும். மொத்த பேர் கதையும் முடிய நிறையவே வாய்ப்பு இருக்கு. இங்க அந்த பிரதர்ஸ்ல ஒருத்தன் அவனோட அம்ப வச்சு பட்டுன்னு அங்க இருக்கிற 3 பேர் கதைய அட்ட இடத்துல முடிகிறான். அங்க ஒருத்தன் இருந்துகிட்டு, அந்த நாதாரி ஆச்சரர் அவன் கதையை முதல்ல முடியடா. வாங்கடா வாங்க, நீங்க பக்கத்துல வந்தா எனக்கு தான்டா ஈஸியான டார்கெட், நாதாரி பயலுகளா அப்படின்னு சொல்லி அவன் அங்கிட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போதே சைலேந்து ஒருத்தவன் உன்னோட ட்ரிக்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்தா. ஆனா அவனே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீ இந்த மாதிரி காடை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. என் ஃபேமிலி மேல கை வச்சா நீ செத்த. மறுபடியும் என் முன்னாடி இன்னொரு ஃபேமிலி மெம்பர் இன்ஜூர் ஆகிறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இன்ஜூர் ஆகவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ஸ்வாட் எடுத்துட்டு நேரா அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவனை அங்கிட்டே வெட்டி கதையை முடிச்சு விட்டாரா. இல்லை, காட் டவுன் பண்ணிடாதடா, அப்புறம் நீ செத்துருவ. கவுனமா இரு. இவங்களுக்கு எண்டே கிடையாதா, வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவங்கள நான் என்னோட ஆரோ வச்சு அட்டாக் பண்றேன். நீ எனக்கு பக்கத்துல யாரும் வராத மாதிரி மட்டிலும் ப்ரொடெக்ட் பண்ணு, ஓகேவா? ஓகே. அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் ஒருத்தன் நேரா இங்கிட்டு இருக்கிற மெர்ச்சன்ட் யூனியன் லீடரை போய் அட்டாக் பண்ண போறான். இவன் உயிரோட இருக்கிற வரையும் நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால இவன் கதையை இந்த இடத்துல முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டவன் அட்டாக் பண்ண போகும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி சீஃப் கமாண்டர் பாங் உள்ள புந்து அவன் கதையை அங்கிட்டே முடிச்சு விட்டாரு. மெர்ச்சன்ட் யூனியன் லீடர், நான் இப்ப கேட்க போற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நேரம் வேற இல்ல. உங்க கூட வந்த ஆளுங்க சர்வே ஆனதுல யாராச்சும் மெடிக்கல் டெக்னிக் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சண்டை சும்மா செம ஃபியூரியஸா போயிட்டு இருக்குது. இங்க ஒருத்தன் ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவன் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்றான். போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதிர்பார்க்காத நேரத்துல கதை முடிய போகுதுன்னு
பார்க்கும்போதே நம்ம ஆளு உள்ள பூந்து அப்படிலாம் விட்டுறாதடா. போச்சு போச்சு சிச்சுவேஷன் ரொம்பவும் பேடா போயிட்டு இருக்கு. இவங்க வேற கொல்ல கொல்ல நச நசன்னு வந்துட்டே இருக்காய்ங்க. எத்தனை பேர் தான் இருக்காய்ங்க? இங்க இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனையே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிளாக் மாஸ்க் போட்ட இந்த நாதாரி பயலுகளுமே ஒரு கண்டிஷனல்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். சீஃப் இப்போ நம்ம என்ன பண்றது? நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கூட யோசிக்காம இன்வால்வ் ஆனீங்க? நீங்க எப்பயுமே ஃபேமிலியோட லைஃப்ஸ் தான் முக்கியம்னு பிரியரிட்டைஸ் பண்றவராச்சே. இது மாதிரி நீங்க ரேஷா ஆக்ட் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதனால இப்படி சடனா உள்ள பூந்தீங்க? எனக்கு அது ஒரு கொஸ்டின் தான் மண்டையில ஓடிட்டே இருக்கு. நான் மட்டும் செத்து போய் ஆஃப்டர் லைஃப்ல உங்கள மறுபடியும் மீட் பண்ண ஒரு நாள் ஃபுல்லா அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பான் பாத்துக்கோங்க. அங்க ஒரு கருப்பு மாஸ்க் போட்ட வந்துகிட்டு அவங்க எல்லாரையும் பாருங்க டயர்டான மாதிரி தெரியுது. விட்டுறாதீங்க கொன்றுங்க. ஆன்னு கத்திட்டு நேரா மறுபடியும் மொட்டையை அட்டாக் பண்ண வராங்க. ஒரு கத்தி வந்துட்டு அந்த இடத்துல சடனா இறங்குது. இது என்னது? என்னதுன்னா வெண்ண நான் தான்டா. உன்னை அடிச்சு துவைச்சா வந்திருக்கிற சீஃப் கமாண்டர் பாங்கடா நானு அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கின வாரத்துக்கு 2 பேரும் நேருக்கு நேரு ஃபிஸ்ட்டை வச்சு மோதுறாங்க. ஆனா பாங்க அதிகமா பவர்ஃபுல்லா இருந்ததுனால பயலோட கையில கட்டியிருந்த அந்த பேட்ச்லாம் உடஞ்சி சுக்கு நூறா தெரிக்குது. அதோட சேர்த்து பயம் மூஞ்சிலே ஒரே குத்து. தவடா தனியா கழுந்துகிட்டு. உண்மையிலேயே அது நம்ம சீஃப் தானா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பலத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு? சொல்லப்போனா எல்டர் சிம்முக்கே அதை பார்த்து ஷாக்கா இருக்கு. இப்படி ஒரு மான்ஸ்டர்ஸான ஸ்ட்ரென்த்தா? இந்த மாதிரியான பவர்லாம் இனிஷியேட் டேலண்ட் இதெல்லாம் பொறப்புல இருந்தே வர்றது. சியோக்கு இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்ததுனால இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் வெளிச்சமே வந்திருக்கு. இவன் மட்டிலும் மார்ஷியல் ஆர்ட்ஸை கொஞ்சம் சீக்கிரமா சின்ன வயசுல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சிருந்தான் ரொம்பவும் பயங்கரமா பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். கைஸ் அந்த மெர்ச்சன்ட் யூனியன் லீடர் கூட ஒரு டாக்டர் இருந்ததுனால அவரை வந்துட்டு நான் சார்ல்சாங் கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். அவர் கண்டிப்பா அவனை ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அப்புறம் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைச்சேன். பட் ஆனா இந்த சுச்சுவேஷன் என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தைங்களையும் என்னோட ஹோம் டவுன்ல விட்டுட்டு வந்தது ஞாபகம் வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு அப்பாவா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனால தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இறங்கி வந்துட்டேன் சண்டை போட. அதனால நீங்க எல்லாரும் இந்த டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் சீஃபாவும் உங்களோட பிக் பிரதராவும் நான் ஃபெயில் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டகாசம் பண்றதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நான் இப்போ உங்கள்ட்ட இருந்து கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த ஒரு முறை எனக்காக உங்க உயிரை எல்லாரும் பணைய வச்சு இந்த சண்டையில சண்டை போடுங்க என் கூட. சீஃப் நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பிட்ரே பண்ண மாதிரி தோணுது. இப்ப புரியுது உங்களோட ஹோம் டவுனை பத்தி நீங்க எதுக்கு ஒரு தடவை கூட என்கிட்டயும் இல்ல எந்த பிரதர்கிட்டயுமே பேசலன்னு. ஏன்னா இவர் ஒரு தடவை கூட இவர் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டிலாம் இருக்குங்கிறத பத்தி மென்ஷன் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் மொத்த ஸ்டோரி எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. அதுவும் இல்லாம வாழ்வோ சாவோ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஒன்னா வாழ போறோம் ஒன்னா சாவ போறோம்னு டிசைட் பண்ணி தானே இருந்தோம். அப்புறம் எதுக்கு இந்த சாரி கீரிலாம்? எங்க கிட்ட இதெல்லாம் ஃபேவரா கேட்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அப்ப கரெக்டா ஹானா உள்ள புந்து எதுக்கு இந்த மாதிரி சோகமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க யாரு சாவ போறா? நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். நீங்க எல்லாரும் அதை மறந்துட்டீங்களா? நம்மளோட கார்டியன் காட் ஜியோக்கு வர்ற வரையும் இந்த சண்டையை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா போதும். அதை கேட்டோடனே சீஃப் கமாண்டர் பாங்க ஓ ஆமால மொத்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டையும் கொடுத்து எல்லாரும் சண்டைய ஃபுல் எனர்ஜியோட பண்ணுங்க. கட் பண்ணி இந்த சைடு அந்த பன்னி மூஞ்சி வாய இருந்துகிட்டு இல்லை இவங்க கூட சண்டை போடுறதுக்கும் நான் பர்சனலா உள்ள இறங்கணும்னு நீ சொல்ல மாட்டீல. ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண ஸ்மால் ஃப்ரைஸ். இவங்கள நீயே கவனிச்சுக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆச்சா என்னோட பாடி ரத்தம் பார்த்து. எனக்கே ஆல்ரெடி இவங்க எல்லாரும் சாவ போறோமேன்னு அப்படி கதற மூஞ்ச பார்க்க ரொம்பவும் ஆர்வமா இருக்கு. ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா பபாய்.